ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாலி வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க காருண்யம் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை வந்திருக்கோம். இந்த நிறுவனத்துல 36 விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உணவு ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸா இருக்கு. ஸோ இன்னைக்கு ரொம்ப மார்க்கெட்ல தேவைப்படுற பசு நெய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூர் அண்ட் பியூரா கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம எருமை நெய் கொடுத்துட்டு இருக்காங்க, நாட்டு மாட்டு நெய் கொடுத்துட்டு இருக்காங்க, எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்னென்ன விதமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கா சார். நம்மளுடைய கம்பெனி பேரை பத்தியும் நம்மளுடைய கம்பெனில என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பண்றீங்க, எவ்வளவு வருஷமா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லிடுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறுவனத்தின் பேர் வந்து காருண்யம் என்ஆர்சி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டு. நம்ம இதை வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற பொருளை வந்து உணவை மருந்தா கொடுக்கணும் அப்படிங்கிற முறையில நாம வந்து இதை கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து இதை வந்து 2016 இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதை ஒரு பிராண்ட் நேம்ல வந்து இப்போ நம்ம கொண்டுட்டு போறோம். உணவு எப்படி மருந்தா மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்ம வீட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு பொருளா நினைச்சுதான் இப்போ நம்ம இதை வந்து மக்களுக்கு அதை கொடுத்துட்டு இருக்கிறோம். சார், நம்ம கம்பெனில எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் சார் வந்து தயாரிச்சுட்டு இருக்கீங்க? அதாவது நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 ப்ராடக்ட் கிட்ட வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்க. ஸோ அதில் வந்து உணவுப் பொருட்கள் இருக்கும், காஸ்மெட்டிக்ஸும் இருக்கும். ஸோ இதெல்லாம் மக்களுக்கு தரமாக கொடுக்கணுங்கிறது மட்டும் ஒரே நோக்கமாக பண்ணிட்டு இருக்கிறோங்க. சார், ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் வந்து நம்ம சொல்லலாம் மக்களுக்கு? எந்த ஒரு விடயமா இருந்தாலும் ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லுவோம்ல, அது முதல்ல இனிப்புல இருந்தே நம்ம போய்க்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 1000 வருடம் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு பொருள் அப்படின்னா இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது தேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அந்த தேன் தரமானதா இருக்கணும், அந்த தேன் தான் நமக்கு மருந்தா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பொருளை இப்ப நாம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த தேன் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சர்டிபிகேட் செஞ்சது. இது வந்து உணவு ஆராய்ச்சி செய்யக்கூடிய இதுல வந்து கொடுத்து இது வந்து தூய்மையானதானா, கலப்படம் இல்லையா அப்படிங்கிறத கொடுத்து பரிசோதனை செய்யப்பட்ட ஒரு தேன். இதை வாங்குறவங்க நீங்களும் வந்து இதை வந்து பரிசோதனை செய்து பார்த்துட்டே நீங்க வாங்கலாம். நாங்க சொல்றோங்கிறதுக்காக நீங்க வாங்க வேண்டாம், நீங்க பரிசோதனை செய்து பார்த்துக்கிட்டே நீங்க வாங்கலாம். ஸோ இது வந்து நம்ம முதல்ல தேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு சர்டிபிகேஷன் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா இருக்கு, சர்டிபிகேட் இருக்கு. நான் உங்கள்ட்ட சர்டிபிகேட் காட்டுறேன். வேணும்னா நீங்களுமே சர்டிபிகேட் போட்டுக்கலாம். நம்ம பொருள் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து சர்டிபிகேட் போட்டே வாங்கிக்கலாம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க பொருள்களுக்கு சர்டிபிகேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப தேனுக்கு நம்ம பார்த்தோம். இப்ப தேன் பாத்தீங்க அப்படின்னா தேனுக்குரிய கலப்படம் இல்லை அப்படிங்கிற உணவு இதுல வந்து பரிசோதனை செய்த சர்டிபிகேட் வச்சிருக்கோம். அது பாத்தீங்கன்னா கலப்படம் இல்லை அப்படின்னு சர்டிபிகேட். இது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமே நம்ம வந்து பரிசோதனை செய்து கலப்படம் இல்லை அப்படின்னு தான் பார்த்து பார்த்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் சில பொருள்களுக்கு பரிசோதனைக்காக அனுப்பிச்சிருக்கிறோம் ஆய்வுகளை. இன்னும் அதுக்குண்டான சர்டிபிகேட் வர வேண்டியது இருக்கு. அது வந்த பிறகு கண்டிப்பா அடுத்து நீங்க விரும்புனீங்கன்னா அதனுடைய சர்டிபிகேட்டையும் உங்களுக்கு நாங்க காட்டுறதுக்கு தயார் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இவ்வளவு சர்டிபிகேட் எல்லாம் போட்டதே இருக்குது. நான் கூட உங்களுக்கு நான் யூடியூப்ல வந்து காட்டுறதுக்கு சொல்லிடுறேன். அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உணவே மருந்து அப்படிங்கிறது போல தினம்தோறும் 1 டேபிள் ஸ்பூன் ஆவது நெய் சேர்த்திக்கணும். நெய் நம்ம உடலுக்கு எவ்வளவு ஆரோக்கியமானது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நான் அதை விளக்கமா சொல்ல தேவையில்ல. அப்பேற்பட்ட மகத்துவமான அந்த நெய்யை 3 வகையா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சர்டிபிகேட் போட்டே வச்சிருக்கோம். அது தூய்மையானது தான், எந்த கலப்படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா சர்டிபிகேட்டும் இதுல இருக்குது. ஸோ பசு நெய் இருக்குது, எருமை நெய் இருக்குது, நாட்டு மாட்டு நெய் இருக்குது. இப்ப இதை பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தூய்மையான பசு நெய். இந்த நெய்க்கு உண்டான சர்டிபிகேட்டும் இருக்கு, கலப்படம் இல்லை அப்படிங்கிற பரிசோதனை பண்ணது இருக்குது. இது நாட்டு மாட்டு நெய். இது வந்து A2Gன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நாட்டு மாட்டு நெய். இது வந்து எருமை நெய். எருமை நெய் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹை புரோட்டீன் கலந்தது எருமை நெய். நம்ம ஆரம்ப காலத்துல எல்லாம் எருமை நெய் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்னைக்குதான் பசு நெய்க்கு நம்ம மாறிட்டோம். ஸோ அப்பேற்பட்ட தூய்மையான எருமை நெய்யும் இப்ப நம்ம வந்து இதுல கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே பரிசோதனை செய்யப்பட்டது தான். இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்ல மருந்தா கொடுக்கறதுல எல்லாமே அப்படிதான் நம்ம கொடுத்துருக்கோம். அதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பசு நெய் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து வீட்டுல வந்து எந்த ஒரு ஸ்வீட்டா இருந்தாலும் சரி, உணவுப் பொருளா இருந்தாலும் இந்த நெய் இல்லாம கிடையாது. இந்த நெய்யை நம்ம மருந்தா கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப இது பசு நெய் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எருமை நெய். இது A2 நெய்ன்னு சொல்லுவோம். நம்ம நாட்டு மாட்டு நெய்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, காங்கேய மாடு இந்த மாதிரி இருக்கு, ஹரியானா, சாகிவால், ரெட் சிந்தி இது மாதிரி இருக்கும் இல்லையா, இதெல்லாம் A2 மாடுன்னு சொல்லுவோம். அதனுடைய தூய்மையான நாட்டு மாட்டு நெய். அதை விட முக்கியமா இன்னொன்னு சொல்றேன் நானு. ஸோ நம்ம எலும்புகளுக்கு வலு கொடுக்கறதுக்கும் ஹை புரோட்டீன், உடம்புக்கு நல்லது, செரிமானத்துல வந்து இருக்கிறதுக்கு சக்தி கொடுக்கறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல நம்ம இந்த எருமை நெய் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அது தரமானது. அது இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா
எருமணிங்கிறது வந்து சாப்பிட்டா கொஞ்சம் லேட்டா செரிமானம் ஆகுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஹை புரோட்டீன் இதுல இருக்குது. வேற மருந்தா எடுத்து புரோட்டீனுக்கு போறதை விட இந்த எருமை நெய்யை சாப்பிடும்போது புரோட்டீன் நமக்கு ரொம்ப அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த நெய்யினுடைய மகத்துவம். சார் இந்த பசு நெய்யில என்ன ரேட்ல இருந்து நம்மகிட்ட கிடைக்கும் சார்? அதாவது நெய்யை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1/2 லிட்டர்ல இருந்தே நமக்கு கிடைக்கும். இப்ப பசு நெய்யா இருக்கட்டும், நாட்டு மாட்டு நெய்யா இருக்கட்டும், இல்ல எருமை நெய்யா இருக்கட்டும், இது எல்லாமே 1/2 லிட்டர்ல இருந்து கிடைக்கும். பசு நெய் 1/2 லிட்டர் பாத்தீங்கன்னா 375 ரூபாய் வருங்க. நாட்டு மாட்டு நெய் 1/2 லிட்டர் 750 ரூபாய் வரும். உங்களுக்கு 1/2 லிட்டர்ல இருந்தே நமக்கு கிடைக்கும். இப்போ 1 லிட்டரா எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 1 லிட்டர் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சில உணவுப் பொருட்களும் நாம வந்து ஒரு காம்ப்ளிமெண்டாவே நம்ம கொடுத்துருவோம். இப்போ ஊறுகாய் கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் விரும்புவாங்க. அந்த ஊறுகாய் கூட நம்ம வந்து அவங்களுக்கு அன்பாக நம்ம கொடுத்துருவோம். காம்ப்ளிமெண்டா கொடுத்துருவோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம தினமும் உணவுக்கு நம்ம பயன்படுத்திக்கக்கூடியது எண்ணெய் வகைகள் தான். இது வந்து செக்கு எண்ணெய் அப்படின்னும். ஸோ நல்லெண்ணெய், கடலெண்ணெய், விளக்கெண்ணெய், இது எல்லாமே இருக்கு. இப்ப விளக்கெண்ணெய் அப்படிங்கிறது நான் பார்த்தோம் அப்படின்னா, விளக்கெண்ணெய்னா விளக்குக்கு ஊத்துற எண்ணெய் அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்க வேண்டாம். தினந்தோறும் உணவுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சாப்பிட்டோம்னா உடல் தூய்மையாகும் அப்படிங்கறத நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில நம்ம கொடுக்குற இந்த விளக்கெண்ணெய் பாத்தீங்கன்னா விளக்குக்கு ஊத்துறதுக்காக மட்டும் இல்ல, சமையலுக்கு பயன்படுத்துறது. பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து டென்சிட்டி இருக்கு அப்படிங்கறது தெரியும். சில தண்ணி மாதிரிலாம் இருக்கு, அப்படி இருக்காது. அவ்வளவு கொலக்கொலன்னு இருக்கும், பியூரா இருக்கும். இப்ப அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பனங்கற்கண்டு. இது பாத்தீங்கன்னா 250 கிராம்ல இருந்து அரை கிலோ வரைக்கும் இருக்குது. 135 ரூபாயில இருந்து உங்களுக்கு தரமான குவாலிட்டியில உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுல வந்து தரமான பொருள் அப்படிங்கிறது நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கே தெரியும். அடுத்தது இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா ஊறுகாய். இது நமக்கு வந்து நிறைய பேர்த்தோடைய வந்து அன்புக்கு விரும்பக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் ஊறுகாய். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 வெரைட்டி இருக்கு. பூண்டு ஊறுகாய் இருக்கு, எலுமிச்சம்பழம் ஊறுகாய் இருக்கு, மாங்காய் ஊறுகாய் இருக்கு, அடுத்து மிக்சடு அப்படின்றது கலந்ததுல ஊறுகாய் இருக்கு. இது வந்து 250 கிராம் இருக்கு. 250 கிராம் வந்து 96 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுல 4 வகையான வெரைட்டில நம்ம இருக்கு. அடுத்து இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது என்ன பாத்தீங்கன்னா முடவாட்டு கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது ரொம்ப மகத்துவமானது. எலும்பு, மூட்டு, கைகால் வலி இதுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு, நரம்பு சம்பந்தமான வலி இருக்குதும், வயிறு அஜீரண கோளாறு இருக்கிறதுக்கு, உடனடியாக சக்தி தேவை அப்படிங்கிறதுக்காக மிகவும் மருத்துவ குணம் நிறைந்த முடவாட்டு கிழங்கு. இதை வந்து தினந்தோறும் சூப்பு வச்சு சாப்பிடலாம். கால்சியம் கண்டென்ட் குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கு, நடக்க முடியல கைகால் வலின்னு இருக்கிறவங்களுக்கு இதை தினந்தோறும் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு 200 மில்லி தண்ணியில இஞ்சி பூண்டு எல்லாம் எப்பயும் சூப்பு வைக்கிற மாதிரி போட்டு கொதிக்க வச்சு, இதை அப்படியே வடிகட்ட வேண்டாம், போட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூள், உப்பு இதை போட்டு கலக்கி தினந்தோறும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து குறைபாடு இருந்தாலும் உடனடியாக ஆரோக்கியமா வந்துடும். மூட்டு கைகால் வலி இருந்தாலும் அவை சரியாயிரும். அந்த முடவாட்டு கிழங்கு சூப்பும் பொடியும் கிடைக்கும். இந்த கிழங்கு சூப்பு பாத்தீங்கன்னா 180 ரூபாயில இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம தண்ணீரை வந்து மருந்தாக எடுத்துக்க கொள்ளக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம குடிக்கிற தண்ணி எந்த அளவுக்கு தூய்மையானதா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் உங்களுக்கு. அப்படிங்கிறப்ப இப்ப ஆர்வ தண்ணி குடிச்சாலும் சரி, கவலைப்பட வேண்டாம். ஆர்வ தண்ணியை கூட நம்ம வந்து மூலிகை தண்ணியா மருந்தா நம்ம மாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்ப இந்த இது பாத்தீங்கன்னா தண்ணியில கலந்து குடிக்கிறதுக்கு. இதை குடிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர்ல அந்த ஊட்டச்சத்து கம்மியா இருந்தாலுமே இதை போட்டு குடிக்கும்போது அந்த மூலிகை கூடிய எசன்ஸ் நமக்கு கிடைச்சிடும். ஒண்ணுல ஒரு உதாரணத்துக்கு 1 லிட்டர் தண்ணியில 1 டேபிள் ஸ்பூன் இதை போட்டு லைட்டா சுட வச்சீங்கன்னா இதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் அழகா அந்த தண்ணியில இறங்கிடும். அதை நீங்க வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க நாள் ஃபுல்லா குடிக்கலாம். இதனுடைய பலன் என்னவா இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம குடிக்கிற சுவாச சக்தி சரி பண்ணும், உணவு பாதை தூய்மை செய்யும், அதாவது அஜீரண கோளாறு இருந்தாலும் அவற்றை சரி பண்ணும். முதல்ல தண்ணி மருந்தாக மாறும். இப்ப கேரளா எல்லாம் போனீங்கன்னா வந்து இந்த மாதிரி தண்ணி எல்லாம் அங்க கொடுப்பாங்க. பட் நம்ம எல்லாம் அதை பயன்படுத்திக்கிறதே இல்லை. இப்போ உங்களுக்கு எளிமையா கிடைக்கணுங்கிறதுக்காக இப்போ உங்களுக்கு நம்ம தரோம். இப்ப அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சாதாரண ஆர்வ தண்ணி தான். அது எந்த வண்ணத்துல இருக்குன்னு பாருங்க. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் குடிக்கலாம். பார்க்கும்போதே ஒரு வண்ணத்தை பார்க்கும்போதே மனம் கவரக்கூடிய வகையில இருக்கும். பாத்தீங்களா? இதுதான் நம்ம ஆர்வ தண்ணி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த ஆர்வ தண்ணியை தான் இந்த மூலிகையை போட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு 1 லிட்டர் தண்ணியில 1 டேபிள் ஸ்பூன் போட்டு சுட வச்சோன்னே அந்த மூலிகை இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் இதுல இறங்கிடும். அதை அப்படியே வடிகட்டி நம்ம குடிக்க வேண்டியது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஜூஸ் பாக்குற ஒரு எஃபெக்ட் நமக்கு இருக்கும். குடிக்கும் மனசுக்கும் பிடிச்ச மாதிரி ஆயிரும், உடலுக்கு ஆரோக்கியத்தை தர மாதிரி ஆயிரும், தண்ணீர் மருந்தாக மாறிடும். இது நமக்கு வந்து 105 ரூபாயில இருந்து நமக்கு கிடைக்கும். இப்ப அடுத்ததாக நம்ம பாக்குறது ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சுடுதண்ணியை சுட வச்சு அதுல வந்து 2 டேபிள் ஸ்பூனோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டு கருப்பட்டியோ
இல்ல நாட்டு சர்க்கரையோ இல்ல தேனோ கலந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து பால்ல கலந்து குடிக்கிறதுனாலும் குடிச்சுக்கலாம், இல்ல வெறும் தண்ணியில சுடுதண்ணியில கலந்து குடிக்கிறதுனாலும் குடிச்சுக்கலாம். இது வந்து 1/4 கிலோல இருந்து இருக்குது, 285 ரூபாயில இருந்து இது கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா இது வந்து ஏபிசி மால்ட் அப்படிங்கிறது. வேற எவ்வளவு ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். நம்ம குழந்தைங்க வந்து உணவுகளை கொடுத்து காய்கறிகளை கொடுத்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதுல என்னன்னா ஏபிசி மால்ட்னு போட்டிருக்கோம், அதாவது ஆப்பிள், பீட்ரூட், கேரட் அப்படின்னு. ஆனா இதுல நம்ம செவ்வாழையும் சேர்ந்து கலந்துதான் இதுல இருக்கும். அப்படிங்கிறப்ப நல்ல ஊட்டச்சத்து உங்களுக்கு நிறைய கிடைச்சிடும். இதை வந்து சுடுதண்ணியில கலந்து நீங்க சர்க்கரை எதுவுமே போட தேவையில்லை, எல்லாமே இதுல இருக்கு, நாட்டு சர்க்கரையில இருந்து எல்லாமே இருக்கு. சுடுதண்ணியில் அப்படியே நீங்க கலந்து குடிச்சுக்கலாம். இது 1/4 கிலோ 210 ரூபாயில இருந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா தினந்தோறும் நாம மருந்தா எடுத்துக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா டீ. அப்படி நம்ம டீ குடிக்காத யாருமே கிடையாது. ஆனா அந்த டீயை எப்படி மருந்தா எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா டீடாக்ஸ் டீ அப்படிங்கிறது, இது பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம சாப்பிட்ற உணவு கீரை வகைகள், அதை அப்படியே வந்து ஒரு டீயா நம்ம போட்டிருக்கு. இது உடல் தூய்மைக்கானது. இதனுடைய பலங்கள் இதுலயே நிறைய கொடுத்துருக்கோம். சுகர் பேஷண்ட்ல இருந்து, அஜீரண கோளாறுல இருந்து, நரம்பு சம்பந்த பிரச்சனையில இருந்து, நிறைய எந்த உடல் தூய்மைக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து தி பெஸ்ட். இதை ஒரு நாளைக்கு 2 வேளையோ 3 வேளையோ ஒரு 100 மில்லி தண்ணியில 1/4 டீஸ்பூனை போட்டு நான் தேவைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு வடிகட்டி குடிச்சிடலாம். ரொம்ப அற்புதமான பலன் தரக்கூடியது. பல பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. உடல் தூய்மைக்கான தேநீர். அடுத்து இது கரிசலாங்கண்ணி தேநீர். கரிசலாங்கண்ணி தேநீரை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். இன்னைக்கு வந்து இது நல்ல விழிப்புணர்வு நிறைய கிடைச்சிருக்கு. கரிசலாங்கண்ணி தேநீர் இது அதே மாதிரி 100 மில்லி தண்ணியில ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு நாட்டு சர்க்கரை தேவைன்னா போட்டுட்டு சுட வச்சு வடிகட்டி குடிச்சிட்டா போதும். இது அடுத்து ஆவாரம்பூ தேநீர். ஆவாரம்பூ தேநீர் நீ சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது, எடுத்து குடிக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. அப்பேற்பட்ட ஆவாரம்பூ தேநீர், இது ஆவாரம்பூ மட்டும் கிடையாது, இன்னும் சில எல்லா மூலிகை கரிசலாங்கண்ணியில் எல்லாம் கலந்ததா தான் இருக்கும். அதனால இது ஆவாரம்பூ தேநீர். அதே மாதிரி 100 மில்லி தண்ணியில ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு தேவைன்னா சர்க்கரை, இல்லைன்னா அதை வடிகட்டி கூட நம்ம குடிச்சுக்கலாம். ஸோ இது ஒண்ணு இருக்கு. அடுத்து இன்னொன்று முக்கியமானது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ அத்திப்பழ பொடி. இது வந்து நாட்டு அத்திப்பழம் இருக்கு இல்லைங்களா, அது இதனுடைய பலன் வந்து அவ்வளோ விஷயம் இருக்கு, நம்ம சொல்லியே ஆகணும். எதை நீங்க சாப்பிட்றீங்களோ சாப்பிடலையோ தயவு செஞ்சு உங்க வாழ்நாள்ல அத்திப்பழத்தை கம்பல்சரியா நீங்க சாப்பிடணும். அத்திப்பழம் அப்படி கிடைக்கலையா, இந்த மாதிரி பொடி கிடைச்சிச்சுன்னா கூட தினந்தோறும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் தேன்ல கலந்து நீங்க சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா இதை வந்து பால்ல கலந்தாவது கொடுத்துருங்க. ஏன்னா பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறதுக்கு சரியாகும், அந்த சினை முட்டை வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு சரியாகும், ஆண்களுக்கு விந்தணுக்கள் குறைபாடுக்கு சரியாகும், ரத்த தூய்மைக்கு சரியாகும், கருவுறதுக்கு வந்து தாமதமாகிறதா இருந்தால் அதுக்கு சரியாகும், ரத்த தூய்மையிலிருந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல கை கால் வலி, இந்த மாதிரி குறைச்சல், இந்த மாதிரி பிரச்சனைகளா இருக்கு, ஏகப்பட்ட விஷயத்துக்கு. ஏன்னா ஆரம்ப காலத்துல இருக்கக்கூடிய கேன்சரை கூட குணப்படுத்துற மகத்துவம் அத்திக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அத்திக்கு அவ்வளோ பலன் இருக்கிறது நிறைய சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட அத்தி நம்ம அழகா வந்து பாரம்பரிய முறைப்படி கொடுத்துட்டு இருக்குது. இதை பால்ல கலந்து சாப்பிடலாம், தேன்ல கலந்து சாப்பிட்டுக்கலாம். தினந்தோறும் காலையில எழுந்திரிச்சோன்னா நம்ம குடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு டீயா இருக்கும், இல்ல காஃபியா இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட டீ நமக்கு தூய்மையானதாக கிடைச்சிச்சுன்னா, சுவையானதாகவும் தரமானதும் கிடைச்சிச்சுன்னா மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுபோல நாங்க ரொம்ப தேடி 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 பார்த்து டீயை கூட வந்து தரமானதா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தேடி பார்த்து நம்ம கொடுக்குற டீ தான் இப்ப இந்த டீ தான். இது வந்து சர்டிபிகேஷன் கொடுத்துருக்கோம், இன்னும் வரல, வந்ததுனால அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த டீ பாத்தீங்க அப்படின்னா தூய்மையானதா இருக்குதா அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இதனால குடிக்கும்போது இதனுடைய தரமே உங்களுக்கு வந்து இதை காட்டும். இதை நான் கூட இன்னொன்று கூட பண்றேன், இதுல வந்து கலப்படம் இல்லை, தூய்மையானதா இருக்கு அப்படிங்கிறத ஒரு பரிசோதனை கூட செய்து காட்டுறேன். நீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு இதனுடைய தரம் தெரிஞ்சுக்கும். இதை நீங்க வாங்குங்கன்னு கூட சொல்லல, ஒரு 100 கிராமாவது நீங்க ஒரு நாளைக்கு இந்த டீயை குடிச்சு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த டீயினுடைய தரம் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. நம்ம பாரம்பரியத்தில் இருக்கிறதுனால மூலிகை டீ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பரிந்துரை செய்வோம். ஆனாலும் இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா கொடுக்கக்கூடிய பொருள் தரமானதாக இருந்தால் யார் வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த டீயை கொடுக்குறோம் நாங்க. இப்ப இந்த டீயை நம்ம வந்து பரிசோதனை பண்ண போறோம். இப்ப இதை பாருங்க, நானே போடுறேன், அப்பதான் நான் நம்புவேன். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதுல. ஓகேங்களா, இதுல ஏன் இந்த தண்ணியில நம்ம போடுறோம் அப்படின்னா இப்ப இது வந்து கலப்படமாக இருக்கும். அதாவது சில மரத்தூள் இதெல்லாம் கலந்து இருந்ததுன்னா இந்த டீ தூள் மேல போட்டோம்னா மேல மிதக்கும். ஆனா இப்ப பாருங்க, போட்ட உடனே எல்லாமே கீழே வந்துருச்சு. ஸோ மேலே எதுவுமே நிக்கல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஈரமாகி அந்த டீ தூள் எல்லாமே கீழே வந்துருச்சு. அப்ப இது வந்து கலப்படம் இல்லை. இன்னொன்று, கலப்படமான டீ தூள் சாயம் ஏற்றி இருக்குது அப்படின்னா இதுல போட்ட உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய சாயம் வந்து தனியா பிரிஞ்சு போயிடும். ஸோ டீ தூள் தனியா சாயம் தனியா இருந்திருக்கும். இப்போ நம்ம போட்ட வரைக்கும் பாருங்க, டீ தூள் அப்படியே தான் உள்ளுக்கு இருக்குது, இன்னும் கலர் மாறவே இல்லை. இது குறைஞ்சபட்சம் இந்த கலர் மாறதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது அப்படியே இருந்ததுனா தான் நல்ல கலர் வரும். அப்ப நம்ம இது தரமான டீ தூள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம பரிசோதனை செஞ்சு நிறைய
நிறைய பார்த்த வகையில இதுவும் ஒரு வகை. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. இதை நீங்க குடிச்சு பார்க்கும்போது இதனுடைய தரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தோம்னா நம்ம அந்த டம்ளர்ல நம்ம அந்த டீ தூளை போட்டிருந்தோம். இப்போ பாருங்க எல்லாமே பாருங்க எல்லாமே கீழே வந்துருச்சு. பாருங்க தட்ட எல்லாம் கீழே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆகி இதனுடைய கலர் பாருங்க இவ்வளவுதான் இருக்குது. இதுதான் நேச்சுரல். இப்ப இது எப்படி டிகாசன் கலர் வரும்னா, இதை நம்ம பாயில் பண்ணும்போது தண்ணியை வந்து அடுப்புல வச்சு கொதிக்கும் போதுதான் இதுல இருக்க எக்ஸ்ட்ராக்ட்ங்கிறது வெளியே வரும். ஸோ இதுதான் நேச்சுரலா நம்ம டீங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி. நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரையில எவ்வளவு ரசாயனமானது இருக்கு அப்படின்னு மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு. அந்த வகையில இன்னைக்கு வந்து நாட்டு சர்க்கரை, அதாவது கரும்பு சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட அந்த கரும்பு சர்க்கரை அப்படிங்கிறது தூய்மையானது, தரமானதா கிடைக்கும். இப்ப இதுக்கும் சர்டிபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். அதுவும் வந்ததுனால் கண்டிப்பா அதையும் உங்களுக்கு காட்டுறோம். ஏன்னா அது இன்னும் கைக்கு கிடைக்கல, கிடைச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறோம். இதுவும் தூய்மையானதாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நாங்க நம்பிக்கையோட தரோம். இந்த நாட்டு சர்க்கரை தூய்மையானதாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இதை வந்து கிலோ 90 ரூபாயில இருந்து நம்ம தரோம். இப்ப அடுத்து நம்ம வந்து குளியல் பொடி அப்படிங்கிறது, மூலிகை குளியல் பொடி நம்ம சொல்லுவோம். அது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது, ரசாயனம் இல்லாம நம்ம வாழணும், பாரம்பரியமா வாழணும்னு சொல்றோம் இல்லையா, அதுக்காக வந்து இது மூலிகை குளியல் பொடி அப்படிங்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா 2 விதத்துல இருக்கும். நல்ல நறுமணமானதா இருக்கும், உடலுக்கு ரொம்ப பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்கும். இதை வந்து அதிகமா போடணும்னு அவசியமே இல்லை. 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும் ஒரு நாளைக்கு. இது வந்து ஆண் பெண் இருவரும் வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில இந்த மூலிகை குளியல் பொடி இருக்கும். அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு, அது என்னென்ன பலன்கள் இருக்குன்னு எல்லாமே அதுல இருக்கும். இதை பயன்படுத்தி பார்த்தா இது வந்து விரும்பினவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இதனுடைய பலன் இதுல முக்கியமா இன்னொன்னு சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த ஒரு குளியல் பொடி மட்டுமல்ல, இன்னொன்னு இருக்குது. சோ இது பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து பாரம்பரிய வைத்தியத்துல இருந்துட்டு இருக்கிறதுனால நம்ம கிட்ட அதிகமா கேட்கக்கூடியது என்னன்னா, தோல் சம்பந்தமான வியாதி வர்றது, அதாவது பிறப்பு உறுப்புகள்ல பாத்தீங்கன்னா அலர்ஜி வர்றது, அரிப்பு வர்றது அப்படிங்கிறதுக்கும், அப்புறம் குறிப்பா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மாதவிடாய் காலத்துல இருக்கக்கூடிய தூய்மையா இருக்கக்கூடியதற்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்பாங்க. அப்ப அது அவங்களுக்காகவே வந்து இதை நம்ம வந்து தனியா வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பயன்படுத்தும் போது அந்த அலர்ஜி இருக்கிறது, அந்த இன்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த இச்சிங் இருக்குது, நிறைய கஷ்டம். இதை போட்டு இதை பயன்படுத்தும் போது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த பிரைவேட் பார்ட்ஸ்ல இதை வந்து பயன்படுத்தும் போது அவங்களுக்காகவே இது ரொம்ப பலம் தரக்கூடியதாக இருக்கும். இது ஜென்ரலா வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த வகையில நம்ம கிட்ட இது ரெண்டுமே இருக்கு. 1/4 கிலோல இருந்து கிடைக்கும். முடி கூட்டுறது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையா எல்லாத்துக்குமே இருக்கு. அதை வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம பாரம்பரிய முறையில இருக்கணும்ங்கிறதுக்காக இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஒரு மூலிகை குளியல் பொடியா வந்து கொடுத்துட்டு இருக்குது. இப்ப இந்த மூலிகை குளியல் பொடியை தினந்தோறும் பயன்படுத்தலாம். அதாவது நம்ம அதிகமா போடணும்னு அவசியமே இல்லை. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும். நமக்கு வந்து எண்ணெய் பிசுபிசுப்புல இருந்து, முடி கொட்டுறதுல இருந்து எல்லாத்தையும் சரி. இதுக்கு வந்து உதாரணம் என்னுடைய முடியை பத்தி, நாங்கெல்லாம் வந்து இங்க இருக்கிற எல்லா பொருளுமே நாங்க பயன்படுத்தினது பிறகுதான் மக்களுக்கு போய் சேரும். அந்த வகையில வந்து ரொம்ப தரமான ஒரு பொருளாக இருக்கும். முடி கொட்டுறதுக்கு நிற்கும், அது கேரண்டியா சொல்றேன். வளவளப்பு, பிசு பிசுப்பு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஹேர் ஆயில். இது வந்து எவ்வளவு பேர் இதுல பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய பதிவுகளையும் நான் உங்களுக்கு தரேன். முடியே இல்லை அப்படின்றவங்க முடி எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு, ஏன் அதுக்கு நானே சாட்சி இந்த ஹேர் ஆயிலுக்கு. ஏன்னா எனக்கு முடி வளர்ச்சியே இல்லாம போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷங்களுக்கு முன்னாடியே அதை மீண்டும் முடி வளர்ச்சி கொண்டுட்டு வந்து மொட்டை அடிச்சு, திருப்பி முடியை வளர்த்தி, திருப்பி மொட்டை அடிச்சு, இப்ப நான் முடி வளர்த்தி இருக்கேன் அப்படின்னா, அந்த காணொலியை கூட உங்களுக்கு காட்டுறேன். பல பேத்துக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்ததுன்னு சந்தோஷமா விட்டு சொன்ன விஷயத்துல இந்த ஹேர் ஆயில் ஒண்ணு. இது பாத்தீங்கன்னா அது வந்து காம்போ அப்ளிகேட்டரோட கிடைச்சிடும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 ml இருந்து 200 ml வரைக்கும் கிடைக்கும். எது வேணுமோ நம்ம பயன்படுத்தும் போது உங்களுக்கே தெரியும். இப்ப நம்ம பாக்குறது வந்து டூத் பவுடர், அதாவது பற்பொடி. இது வந்து எவ்வளவு பேத்துக்கு பலனடைஞ்சு ஒரு சந்தோஷமாக சொல்லக்கூடிய எவ்வளவு பதிவுகள் நிறைய இருக்குது. அதுல பல் ஆடுறது, பல் எவரு வீக்கமா இருக்கிறது, ரத்தம் வடிகிறது, சொத்தப்பல்லா இருக்கிறது, நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை, நான் சொன்னதுக்காக வாங்க வேண்டாம், எவ்வளவோ செலவு பண்றோம், ஒரே ஒரு தடவை இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கே தெரிய வரும், இனிமேல் பல் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படிங்கிறத எங்க அனுபவபூர்வமாக எவ்வளவோ பேர் பலனடைஞ்சிருக்காங்க. அந்த வகையில ஒரு அற்புதமான ஒரு பற்பொடி நம்ம கிட்ட இருக்கு. இப்ப நம்ம கிட்ட இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் சோப்பு, அந்த வகைகள் நம்ம கிட்ட இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கற்றாழை ஜெல்லுல வந்து தடவி நம்ம போட்டோம்னா நல்ல பலம் தரக்கூடியதா இருக்கும். இப்ப என்னுடைய முகத்தை பாத்தீங்க அப்படின்னா, நானும் இதை வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கிறேன். நான் அதிகமா பயன்படுத்த மாட்டேன். மாசத்துக்கு 1 தடவை 2 தடவை தான் பயன்படுத்தேன். அதுக்கே அவ்வளவு நல்லா இருக்கும். முகத்துல வந்து அந்த சுருக்கம் இருக்கிறது, அந்த கருமையா இருக்கக்கூடிய மங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல க்ளோ கிடைக்கும். ஸோ இதையும் கற்றாழையும் கலந்து
கலந்து போட்டீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும். ஸோ இப்போ கற்றாழை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு முக்கியங்கிறது தெரியும். முகப்பொலிவுக்கும் பளபளப்புக்கும் குமரியாக இளமையாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னா அது வீட்டில் கிடைக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அதுவும் தூய்மையான முறையில் வேணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்காகவே நமக்கு கற்றாழை தூய்மையான முறையில் நம்மகிட்ட இருக்குது. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 210 ரூபாயில இருந்து இருக்குது தூய்மையானதாக. இப்போ மூலிகை சாம்பிராணி அப்படின்னு நம்ம கேட்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மாட்டுல இருந்து தயார் செய்யப்பட்ட வந்து இந்த கப்பு இருக்கு. ஸோ இதுவும் கிடைக்கும். இப்போ இதனோட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மூலிகை சாம்பிராணி, ரசாயன புகையெல்லாம் எதுக்குங்க, நமக்கு தான் மூலிகை ஆரோக்கியமா சுவாச பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக 108 மூலிகை ஹோமம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அந்த ஹோமம் பண்ணக்கூடிய அத்தனை மூலிகைகளை கொண்டு வந்து தயாரிக்கப்பட்டது இந்த சாம்பிராணி. இந்த சாம்பிராணி அந்த கப்பையும் போட்டு நம்ம பயன்படுத்தும் போது இயற்கையான சாம்பிராணி, நம்ம இறைவரை ஏமாத்தாம, ரசாயனத்தை கொடுத்து ஏமாத்தாம தூய்மையை இயற்கையை கொடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுவும் நம்மகிட்ட கிடைக்கும். ரொம்ப முக்கியமானது ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்ல இருந்து இங்க எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானதுதான் அந்த உயிர் அப்படிங்கிறப்ப. அப்ப இன்னைக்கு ரொம்ப பெண்களுக்கு அதிகமா ஒரு பாதிப்பு PCOD அப்படிங்கிறதுல இருந்து கர்ப்பப்பை புற்றுநோயில இருந்து ஏகப்பட்டது வர்றதுக்கு காரணமாக இருக்குது நிறைய விஷயம். அதுல குறிப்பா நம்ம பயன்படுத்தக்கூடிய நாப்கின் அப்படிங்கிறது அது தூய்மையான முறையில இயற்கையான முறையில மக்களுக்கு கிடைக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப எங்களுடைய நோக்கமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வகையான இயற்கையான வகையில நாப்கின் வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் வகை, பாரம்பரிய முறையில வந்து 4 வகை இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து கலந்து ஒரு பேக்காவும் நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல் கேர் இருக்குது, பிரீமியம் கேர் இருக்கு, கிளாசிக் கேர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் வந்து ரொம்ப முக்கியமா வந்து ரசாயனம் கலந்ததை பயன்படுத்தி பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு அதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா தயவு செஞ்சு பாரம்பரியத்துக்கு நம்ம மாறும்போது மட்டும்தான் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எதிர்கால சந்ததிக்கு நோய் இல்லாம வாழ்றதுக்கு ஒரு நல்ல வகையில் அந்த ஒரே நோக்கத்துக்காக நம்ம வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். அதுல 3 வகை இருக்கு, அதை காட்டுறேன். இது 3 வகையில இருக்கும். பிரீமியம், கிளாசிக், அல்ட்ரா கேர் அப்படின்னு சொல்லி 3 வகையில வச்சிருக்கோம். ஸோ இது தனித்தனியா வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்ல இது 3 கலந்து ட்ரையல் பேக் அப்படின்னு சொல்லி ட்ரையல் கேர் அப்படின்னு ஒன்று நம்ம வச்சிருக்கோம். அது தனியா வாங்கினா வாங்கிக்கலாம். தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை வீட்டில் இருக்கிறவங்க வாங்கி பாருங்க, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தடவை ட்ரையல் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு நீங்க வந்து சந்தோஷப்படுவீங்க கண்டிப்பா. ஏன்னா தரமானது, அதை விட முக்கியமா நம்மளுடைய வாழ்க்கை ஆரோக்கியமா ஆனந்தமா நிம்மதியா வாழணும், எந்த நோய் இல்லாம வாழணும், எதிர்கால சந்ததி நமக்கு ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பத்தின விழிப்புணர்வு இன்னும் மக்களுக்கு தெரியலையே அப்படிங்கிறது ஒரு ஆதங்கம் நம்ம கிட்ட இருக்கு. அதனால நம்ம வீட்டில் இருக்கிறவங்களா நினைச்சு நான் உங்ககிட்ட சொல்றேன், இங்க என்கிட்ட வாங்கலன்னா கூட பரவாயில்ல, நீங்க வெளியே எங்கேயாவது இதே மாதிரி யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்க கிட்ட வாங்கி கூட பயன்படுத்துங்க. விருப்பம் இருந்தால் இதையும் வாங்கி பயன்படுத்துங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றேன். ஏன்னா நானே இப்ப நீங்க பாக்குறதுக்கு வந்து எவ்வளவு வண்ணமா தலை இருக்கு அப்படிங்கிறதுக்கு நானே இதுக்கு சாட்சி. ஏன்னா இப்ப நான் பயன்படுத்திட்டு இருக்கிறதா சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இயற்கையான வந்து மூலிகை, அதாவது தலைக்கு கருமை வண்ணமாக மாற்றக்கூடியது. இது இயற்கையானது. இப்ப நான் இதை பயன்படுத்திட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சில காரணங்களாக எனக்கு முடி நிறைய நரைச்சிருச்சு. அதை வந்து இப்போ நான் இதை தான் பயன்படுத்தினேன். குறைஞ்சபட்சம் ஒரு 40 நாட்களுக்கு வரைக்கும் எனக்கு அந்த கருமைங்கிற மாறாம அப்படி இருக்கு. இதுல முக்கியமா என்ன அப்படின்னா, இதுல ரசாயனம் இல்லை. அதாவது இதுக்கு கலப்படம் சேர்க்கக்கூடிய கருமை வண்ணம் வரக்கூடிய அமோனியா அப்படிங்கிறது இதுல இல்லை அப்படிங்கிறது சான்றிதழோடு இதுல இருக்கு. பாத்தீங்கன்னா இதுல சர்டிபிகேட் பாத்தீங்க அப்படின்னா, இது சான்றிதழ் பாத்தீங்க அப்படின்னா திருச்சி, இது வந்து சென்னையில போட்டிருக்கிறது. ஸோ இது GLC இதுங்கிறது வந்து இது வந்து கோயம்புத்தூர்ல போட்டிருக்க சர்டிபிகேட், இது சேலத்துல போட்டிருக்க சர்டிபிகேட். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற பொருள் எந்த விதத்திலையும் வந்து இதுல வந்து அமோனியா இல்லை, இது தூய்மையானதா இருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்றிதழோட இதுல இருக்குது. இதைத்தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இது வந்து பெரிய அளவுல நம்மளால வாங்கி கொடுக்க முடியாது. தேவைப்படுறவங்களுக்கு நம்ம பயன்படுத்தி இருக்க அனுபவத்தை கிடைக்கணுமேங்கிறதுக்காக ஒரு பதிவா கொடுத்துருக்கோம். பஞ்சகவிய சோப்பு அப்படின்னு சொல்றது, அதாவது மண்குளியல் நம்ம குளிப்போம் இல்லைங்களா, உடலுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி மண்குளியல் எல்லாரும் பண்ண முடியல, வெளியே எங்கேயும் போக முடியல, அதிக காஸ்ட் ஆகுது அப்படின்லாம் நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டாங்க. அதனால அவங்க வருத்தத்தை போக்கணுங்கிறதுக்காக ஆரோக்கியமா வீட்லயே நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது பஞ்சகவிய சோப்பா வந்து அந்த மண்குளியலுக்காக தயார் பண்ணுது. துளசி, வில்வம், அருகம்புல் எல்லாமே இதுல இருக்குது. நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து எல்லாமே நெய்யில இருந்து பயன்படுத்தினது தான். இதை வந்து நல்லா பொடி செஞ்சு பவுடர் ஆக்கி தண்ணி கலந்து தலையில இருந்து கால் வரைக்கும் தடவி ஒரு மணி நேரம் நல்லா விட்டுட்டு தேய்ச்சி குளிச்சாங்க அப்படின்னா அற்புதமான ஒரு மண்குளியல். இது என்னென்ன பலன் தரும்னா, தோல் சம்பந்தமான வியாதிகளை தீர்க்கும். உடம்புல வந்து தோல் சம்பந்தமாக அலர்ஜி இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி பண்ணும். மண்குளியல் எவ்வளவோ உடலுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்காக இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு நம்ம வாழ்வியல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது மிளகு.
பாத்தீங்க அப்படின்னா இந்த மிளகு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எந்தவித எக்ஸ்ட்ராக்டும் எடுக்காதது, அதாவது இதுல இருக்க எண்ணெய்களை எடுக்காதது, தூய்மையான முறையில் அப்படியே நமக்கு நேரடியாக விவசாயத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதை வந்து நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். இது 1 கிலோல இருந்து கிடைக்கும், 890 ரூபாயில இருந்து கிடைக்கும். இது முதல் தரமான மிளகு. நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு அது தெரிய வரும். அடுத்தது நாம பார்க்க இருக்கிறது பாத்தீங்கன்னா சீரகம். பாத்தீங்களா எவ்வளவு நறுமணம், கையில எடுக்கும் போதே பாருங்க எவ்வளவு நறுமணம் தெரியுது. இதுவும் பாத்தீங்கன்னா முதல் தரமான சீரகம். இதுலயும் எந்தவித எண்ணெயும் எடுக்காதது. இதை பார்க்கும் போதே உங்களுடைய இதனுடைய வண்ணமும் இது என்னங்கிற நறுமணமும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். இது முதல் தரமான சீரகம். இதுவும் 1 கிலோல இருந்து கிடைக்கும், ஒரு 600 ரூபாயில இருந்து நமக்கு இது கிடைக்கும். ரொம்ப முக்கியமானது அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள். நம்ம சித்தர்கள் வந்து தங்க பஸ்பம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையான நம்ம உணவுல பயன்படுத்தக்கூடிய தங்க பஸ்பம் அப்படிங்கிறது இந்த மஞ்சள் தான். ஸோ இந்த மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா தரமானது, தூய்மையானது. இது கிலோ 410 இருந்து நமக்கு கிடைக்கும். ஒரு முறை நீங்க வந்து இந்த பொருட்களை எல்லாம் ஒரு முறை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்க திரும்பி வாங்குவீங்க அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் நான் தரேன். ஏன்னா இங்க இருக்கிற பொருளுக்கு நாங்க உத்தரவாதம், எங்களுக்கு எங்கள் பொருளே உத்தரவாதம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி சார் வாங்குறதுங்க. இதுவரைக்கும் பொறுமையா பார்த்த அன்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த பொருட்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே வந்து வாட்ஸ்அப் எண் கொடுத்துறேன். நீங்க வாட்ஸ்அப்ல வந்து என்ன பொருள் வேணும்னு விவரங்கள் கொடுத்துட்டீங்கனாலே அதற்கான தகவல்களை நாங்க உடனே கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம வெப்சைட் டீட்டெயிலும் நான் உங்களுக்கு கொடுத்துறோம். அந்த வெப்சைட்ல வந்து என்னென்ன பொருட்கள் இருக்குங்கிறத நீங்க பார்த்துடலாம். நீங்க ஃபோன் பண்ணி பார்த்து எடுக்கல அப்படிங்கிறது சிரமப்படவே வேண்டாம். அதுக்காக தான் நாங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு உடனடியாக அதற்குண்டான தகவல் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு எந்த பொருட்கள் வேணுமோ அதை நீங்க வந்து கொரியர் மூலியமாவே நீங்க வாங்கிக்கலாம்.